அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம்? நாங்களும் இன்றைக்கி வேலையெல்லாம் பார்க்கலான்னு ஆரம்பிச்சிட்டோம். வீடியோஸ்லாம் நைட்டு தானே எடுப்போம். பகலையெல்லாம் தோட்டத்தில் வேலை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா காப்பி நாற்று, நம்ம காஃபி குடிக்கிறோம்ல காலையில், அதோட நாற்று. இது வந்து பாக்கு, வெத்தலை பாக்கெலாம் போடுறாங்கல்ல, அவங்களுக்குள்ள பாக்கு. இதெல்லாம் மாமா இப்போது தோட்டத்தில் நாற்று நட்டுட்ருக்காரு, நம்ம கொண்டு போய் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி தான் அந்த வீடியோ போட்டேன். வாங்க எடுத்து கொண்டு கொடுக்கலாம். எப்படி உங்களுக்கு ஊட்டியெல்லாம் பிடிக்குமா? பிடிக்குன்னு சொல்கிறவங்களாம் ஒரு லைக் போடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். காப்பி நாற்று. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் தான் வைப்பாங்க, மழை சீசனில் தான் இந்த தையெல்லாம் நடுவாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாமா கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். நான் ஃப்ரீயாக இருந்தால், இப்போ பெரிய பசங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா நானும் போய் ஹெல்ப் பண்ணுவேன் தோட்டத்தில். அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க, அதனால் எடுத்தாச்சு, கொண்டு கொடுக்கலாம். அதனால் நான் கொஞ்சம் தூங்குகிற டைமில் அவருக்கு போயிட்டு ஏதாவது சிறு சிறு ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். வாங்க இப்போ மாமா இருக்க இடத்துக்கு போகலாம். அப்புறம் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் அப்படியே பேக் கேமரா வச்சு இடத்தோட இது காமிக்கிறேன். வைக்க முடியலையே. ஓகே, பரவாயில்ல, இப்படி பாருங்கள். வாங்க. பாருங்க, எல்லாம் க்ரீன் கலராக தான் தெரியும் எங்கே பார்த்தாலும். தெரிகிறதா? எங்கள் மாமா வாழை காணும். மாமா, மாமா எங்கே இருக்கீங்க? மேலே இருக்கீங்க. அங்கே இருக்கிறாரு மேலே. தெரிகிறாரா? தெரிகிறாரா உங்களுக்கு? ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. மேலே இருக்கார் பாருங்க. மாமா, நாற்று எங்கே நடுறீங்க? நாற்று எங்கே நடுறீங்க? மேலையா? எடுத்துகிட்டு வரேன், மேலே கொண்டு கொடுக்கலாம். வேணுமா? எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப கொசு தொல்லையா, அதனால் கொசுக்கு போகிற க்ரீம் எடுத்துகிட்டு வர சொல்லி கேட்குறாரு. எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ்லாம் போடுறோம் இங்கே, என்னென்ன விவசாயம் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விவசாயம் இல்லைங்களா, அது மாதிரி கூடலூரில் என்ன விவசாயம் அதெல்லாம் போடுறோம் பாருங்கள். எடுத்தாச்சு, மாமாட்ட கொண்டு கொடுத்துடலாம். இது பாருங்கள், காப்பி நாற்றெல்லாம் தூக்கியாச்சு. கொஞ்சம் நடந்து போகணும். நம்மளோட தோட்டம் எப்படி இருக்குன்னா மட்டமாக இருக்காது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீல்ஸ் ஏரியா தானே, அப்படியே மேடு ஏறி போகணும். நம்ம வீடு அங்கே இருக்கா, நம்ம அங்கே மேலே போகணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா சாயா தோட்டம். நமக்கு கொஞ்சம் இடம் இருக்குது இங்கே. அதில் சாயானா புரியுமான்னு தெரியல, மலையாளத்தில் சாயான்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாம் இங்கே மலையாளம் தமிழெல்லாம் கலந்துருக்கனால நிறைய கொஞ்சம் மலையாளம் மிக்ஸ் பண்ணி பேசுவோம். சாயாலாம் நானும் மாமாவும் எடுப்போம். டீ இலை முடியாத டைம், எப்போயாவது முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ஆளுங்களை வர வைப்போம், அவங்க எடுத்து தருவாங்க. வந்தாச்சு. எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? மேலே ஏறி வரணும். சரியான வழுக்கல், மழை அதிகமும்
அதனால் மண்ணெல்லாம் நல்லா ஈரமாயிடுச்சு, பயங்கர வழுக்கலாக இருக்குது. மாமா இங்கே வைக்கட்டா? நான் மாமா இங்கே இருக்கார் தோட்டத்தில் இருக்கார் பாருங்க. அப்புறம் சொல்லுங்கள், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். எந்த ஊர் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல், என்ன விளைச்சல் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு மிளகு காமிக்கிறேன். அது பாருங்கள் மிளகு, இது மிளகு செடி. இன்னும் இப்போ தான் கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, இந்த வருஷம் தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. மேலே காமிக்கிறேன் ஒரு செடி. இந்த மிளகு தெரியுதா? இந்த மிளகு இப்படி கொடி பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் வந்து ஒரு குழி தோண்டி வச்சுருவோம். அது அப்படியே கொடி ஓடும் பாருங்க. இந்தா வேர் பிடிச்சி இந்தா வேர் பிடிச்சி இப்படியே போகும். போயிட்டு இந்த மரத்தை நல்லா பிடிச்சிக்கும் அந்த வேர். இந்த மாதிரி மிளகு காய் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பகுதி விளைச்சலாக இருக்குது. எந்த மாதத்துலப்பா பறிக்கும் மிளகு? ஜனவரி பிப்ரவரி அந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லாம் பழுக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் எல்லாம் பறிச்சிருவோம். பறிச்சுட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது. மிளகு ஃபுல்லாக மரத்தில் ஏணி வச்சு ஏரியெல்லாம் பறிப்பாங்க. பறிச்சுட்டு அப்புறம் ஒரு சாக்குக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு பழுத்ததெல்லாம் உதிர்த்து எடுத்துருவாங்க. ஏன்னா அது பழம்லாம் போட்டு மிதித்தோன்னா அந்த துளியெல்லாம் போச்சுன்னா அதோட இதே போயிடும்ல. அதனால் பழம்லாம் ஊற்று எடுத்துகிட்டு மறுபடியும் சாக்கில் போட்டு மிதித்தா அந்த எல்லாம் அந்த மணி பார்த்திங்களா, இந்த மணியெல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு வாரம் வெயிலில் காய வைக்கணும். நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நாள் போதும். இல்லாட்டி ஒரு வாரம்லாம் நல்லா காய வைக்கணும். அப்போ தான் அந்த க்ரீன் கலராக இருக்கிறது பிளாக் கலராக மாறும். அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். நல்லா விலை வர டைமில் ஒரு டைம் கொடுப்போம். இல்லைன்னா எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, ரெடி பண்ண உடனே கொடுத்துருவோம். ஏன்னா எப்போவுமே பணத்தை இருந்துகிட்டே இருக்கணும்ல, நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் இல்லை. வீட்டுக்கு தேவைக்கு எடுத்துகிட்டு பேலன்ஸ்லாம் கொடுத்துருவோம். மாமா ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய், வீடியோ எடுத்து. மாமா ஹெவி ஒர்க்கு, வீட்டிலே இருக்க மாட்டார். ஒன்று வெளியில் வேலைக்கு போயிடுவார், வீட்டில் இருந்தாலும் தோட்டத்தில் இறங்கிடுவார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த காப்பி நாற்று கொண்டு வந்தேன்ல, அதுக்கு வந்து குழி எடுத்துகிட்ருக்காரு. அதெல்லாம் நட்டு வைக்காது. இந்த பாருங்கள், இந்த மாதிரிலாம் தோட்டத்தில் நிறைய காப்பி விழுந்து நாற்று முளைச்சிருக்குது. அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாரு, இப்போ குழி எடுத்து நட்டு விடுறாரு. இங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, குரங்கு தொல்லை ஜாஸ்தி ஆகிப்போச்சு. நம்ம வைக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுருது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணணுமேன்ட்டு தோட்டத்தில் இன்னும் நட ஆரம்பிச்சிட்ருக்காரு. அவர் இருந்தார்னா குரங்களை விரட்டிடுறாரு, பயந்துட்டு போயிடும். எனக்கு பயப்படாது. என்னைய பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல, கல்லெல்லாம் தூக்கி அடித்து விரட்டுவே போகாது. இருந்து என்கிட்ட குரங்கு அந்த சேட்டையை காமிச்சிட்ருக்கோம். மாமா சொல்லுங்கள். மாமா பேசுங்க. என்னதான் முடியலைனாலும் இப்போ பேக் பெயின்லாம் இருக்குது இவருக்கு. ஆனாலும் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும் அவருக்கு. அன்றைக்கி வீட்டில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி ஃபுல் டைம் இருந்துட்டாருன்னு வைங்களே, புலம்பிகிட்டே இருப்பார். ஐயோ இன்றைக்கி எதுவுமே பண்ணலையே, பொழப்பு போச்சே, புலம்பிகிட்டே இருப்பார். நல்ல ஒரு உழைப்பாளி. ஆமாம். பாருங்க, அந்த சாயா என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோளம் அதிகம். பாருங்கள், சோளம் அதிகம். அப்போ சாயை வந்து அதிகமாக நல்லா வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி பூச்சி, அப்புறம் நிழல், இந்த மாதிரி பூச்சி பாருங்கள். இந்த மாதிரி சாயை வந்து இந்த மாதிரி பூச்சாயிரும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பூச்சாயிரும். அதனால் சாயால் போயிடும். இந்த இதில் நல்லா தெரியுது பாருங்கள்.
இந்தா இதெல்லாம் நல்லா தெரியுது. இந்த மாதிரி போயிடும். அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த ஏரியா ஃபுல்லாக காப்பி வைக்கலான்ட்டு காப்பிக்கு குழி எடுத்து எல்லாம் நட்டுருக்காரு. அந்த சாயாவை பறிக்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு இதாக இப்போ ஒரு குழி எடுத்துகிட்டு நட்டுருவார். அந்த செடி எடுத்துருவார். அடுத்தடுத்து வைக்கிற இடத்துல எல்லாம் பறிச்சிருவார். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் யாராவது ஊட்டி கூடலூர்லாம் வந்திருக்கீங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஊட்டியிலாம் என்ன ஏரியா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். மாமா வந்து இந்த வேலையும் பார்த்துக்குவார், வெளி வேலைக்கும் போய்க்குவார். இன்றைக்கி வேலை இல்லை, அதெல்லாம் மழை தானே, அதனால் வேலை இல்லை. மருந்தடிக்கிற வேலையெல்லாம் இந்த பார்க்குறதுக்கு தான் மருந்தடிக்க போவாங்க. வேலை இல்லை. சரி தோட்டத்தில் வேலை பார்க்கலான்னு பார்த்துட்ருக்காரு. நான் தம்பியை தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அழுகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போய் பார்க்கணும். இப்போ எங்கள் லைஃப் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. தம்பியெல்லாம் தூங்க வச்சுட்டு தான் வேலையெல்லாம் பார்ப்போம். ஏன்னா எல்லா வேலைக்கும் ஆள் கூப்பிட முடியாது இல்லையா, சம்பளம் கொடுக்க நமக்கும் முடியாது சம்பளம் கொடுக்கறதுக்கு. அப்படி இருந்தும் போன வாரம்லாம் புல் அதிகமாகிடுச்சு. இந்த பாருங்கள் புல்லெல்லாம், இந்த கீழேலாம் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும். சாயா வளர்தோ இல்லையோ புல் நிறைய புல் வந்துடும் இந்த மழை சீசனில். இப்போ இதோட 2 டைம் கச்சரா அடிச்சிடும். கச்சரானா இந்த புல் அப்படி வந்து கத்தியிலே அது செத்தி விடுவாங்க. மருந்து அடிக்கலாம். அது மருந்து அடித்தா அது கரெக்டாக அந்த வேரில் பிடிக்காதுன்னு சொல்லி மருந்து அடிக்கல. குருமிளகு அந்த காப்பி அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செடி சுற்றி புல்லெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும் மருந்து அடிக்கும்போது. இல்லாட்டி அதுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அதனால் என்ன பண்ணிட்டு இந்த டைம் கச்சரா அடிச்சு விட்டோம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம், மருந்து அடிப்பாங்க. அப்போ அந்த வேர் என்ன புல்லோட வேர் என்ன ஆகுனா போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வராது. அதனால்தான். சரிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எது டவுட்டாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எந்த ஊருன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, பாய். ஆமாம் பாய் சொல்லுங்கள். பாய். பாய்.